கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து பூரண சமாதானத்திற்குள்ளே நம்ம எல்லாரையும் வழிநடத்துவராக. அவருடைய அன்பு கரங்களில இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமை ஜபத்திற்கு உபாசத்தோடு கூட அநேகருக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் 4வது வார வெள்ளிக்கிழமை ஜபம். இந்த நாளில் கூட நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய கரத்துல கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு ஜபத்தோட்ட புத்தகத்துல 114வது பாடல். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் பொறுப்படுத்தி அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டு மாறுபாடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டு மாறுபாடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, எல்லோருமாய் ராஜாக்களும் நாங்களே, ஆமாண்டவரே ஆசாரியர்களும் நாங்களே என்று சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய ஆவியாத்துமா சரீரங்களை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வழிக்காக உமக்கு நன்றி. இந்த மத்தியான வழியில் ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வழியில ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஜெபிக்கிறேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாய் இந்த மத்தியான வழியில் ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தின் 4வது வார வெள்ளிக்கிழமைக்கு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீர் அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற நாங்கள் உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க, சத்திய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம்.
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Thank you, Lord. தயார்படுத்துங்க ஆண்டவரே. Amen. பிரயாசத்தின் மத்தியில வந்திருக்கிறவங்க ஆண்டவரே, நடக்க முடியாத வந்திருக்கிறவங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Amen. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி இருதயத்துல நல்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை Thank you, விசுவாசத்தை Lord. தந்து Thank you, Lord. ஆசீர்வதித்து Thank you, நடத்தும். Lord. Thank you, Lord. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வழியில கூட தேவனை துதிக்க ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் ரத்தத்தினாலே நான் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்தமாக்குகிறதா இருக்கிறது, நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஆக அதே பாடல் புத்தகத்திலே ஒரே ஒரு பேஜ் பாருங்க, பக்கத்து பேஜ்ல இருக்குது பாருங்க, 113வது பாடல். ரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே நான் நுழைந்து விட்டேன். ஆண்டவரே இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது ஆண்டவரே என்று சொல்லி, எந்த நோய் வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எல்லா சோர்வுகள் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே ஆரோக்கியம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தானை துரத்துகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் எல்லாருமாய் சேர்ந்து நாம பாடுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தானுடைய செயல்கள் என்று சொல்லி விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ லார்ட். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாருமாய். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, Thank you, Lord. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். சத்தமா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுங்க. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், விசுவாசத்தோடு எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், ஆயனை போல நடத்துகிறேன்,
அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே. ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை ஆராதிப்பேன், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையோடு கூட நாம செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும், அதாவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வசனம் வாக் வித் ஜீசஸ், அதாவது ஸ்டே வித் ஜீசஸ் என்ற அந்த தலைப்பில ஆண்டவர் கொடுக்கிற வசனம் பாருங்க. ஜக்கரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் மிக நம்பிக்கை நிறைந்த ஒரு வசனமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல நல்லா சத்தமா படிக்கிறாங்க பாருங்க. உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கணும். ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம நினைவு கூறுவோம். படிங்க. Return your exile who now have hope. Return to your place of safety. I tell you now, I will repay you twice over with blessings for all you have suffered. Amen. Double blessing. Hallelujah. Yeah. Double blessing. இரட்டிப்பான ஆசீர்வாதம். படிங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஓ, இயேசுவின் அண்டைக்கு திரும்புங்கள், அரணான கோட்டைக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். நாளைக்கல்ல இன்றைக்கே தருவார். அல்லேலூயா. இந்த உபவாச நாள்ல யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆன்லைன்ல இருந்து யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மை? இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான சுகம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சமாதானத்தை தருவார். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்பிக்கை உடையவர்களே, நீங்கள் எல்லோரும் ஓ இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே வாங்க. ஆண்டவர் நன்மையை தருவார், அதை இன்றைக்கே தருவார். இரட்டிப்பான நன்மையினாலே நம்மை முடிசூட்டுகிறார். ஆக நம்மை இரட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிக்கிற தேவனை எல்லாருமே சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய் திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் கேட்கணும், பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்கணும், நம்ம மத்தியில சாய்ந்திருக்கிற தேவன் கேட்கணும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த உபவாச கூட்டத்திற்கு அழைத்து வந்தீரே, எங்கேயோ இருந்த எங்களை அழைத்து வந்தீரே. சொல்லுங்க, நன்றி. என் பலவீனத்தில வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். சத்தமா சத்தமா சொல்லுங்க, அவர் நாமத்தை சொல்லுங்க. அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஆச்சரியமானவரே, அன்பு கூறுகிறவரே, நடத்துகிறவரே, காண்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, நோய் நொடியிலிருந்து விடுதலை தருகிறவரே, கஷ்ட கண்ணீரை துடைக்கிறவரே, ஓ துயரங்களை மாற்றுகிறவரே, ஓ எங்களை காண்கிறவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எங்களை காண்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றுகிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை காப்பாற்ற வந்திருக்கிறமைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடையவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வருவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுது கூட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, விசுவாசமுள்ள ஜெபம்
பிணியாளிகளை ரட்சிக்கும். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். மனுஷனிடத்தில் இல்ல, டாக்டர் இடத்துல இல்ல. டாக்டர் இடத்துல சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவரிடத்துல சொல்லும் போது தீராத வியாதிகளை கூட தீர்த்து சுகம் கொடுக்கிற தேவன். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். நாம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம்மோடு, நம் பிள்ளைகளோடு, நம் குடும்பங்களோடு இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு கூட காத்திருப்பாங்க இல்லையாமா? இவ்வளோ பலவீனங்கள், ரொம்ப பலவீனங்கள், ஆனாலும் தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்த்திருக்கிறார். என்ன, எதுக்காக? ஏதோ ஒரு நோக்கங்களுக்காக. எத்தனையோ டயபெட்டிஸோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார்னா, தேவன் ஏதோ ஒரு நோக்கங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இவ்வளோ நொடிகளோடு கூட இருக்கிறோம், எங்களை ஏன் வாழ வச்சிருக்கிறீங்க? ஆனா பாருங்க, தேவன் நம்மை கொண்டு ஒரு நோக்கங்களை வச்சிருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாம், நம்ம ஆண்டவரோடு கூட போனா போதும் நினைப்பாங்க. இல்ல, உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியங்களை வச்சிருக்கிறார். அதை உங்கள் வழியாதான் செய்வார், நிறைவேற்றுவார். ஆகவே ஆண்டவருக்கு திறப்பு கொடுத்து இந்த வெள்ளாம ஜெபிக்க போகிறோம். ஜெபங்களை கேட்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே முதலாவது ஊழியக்காரர் சொன்னவனமாய் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர் ரத்த கோட்டைக்குள்ளாய் நம்ம மூடி மறைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்டேஜ் ஜீசஸ்ல கேட்ட வசனத்தின்படி ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அது என்னைக்கு தருவேன்? இன்றைக்கே தருவேன். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாருமா. மனுஷன் கொடுக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை, டாக்டர் கொடுக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை, ஆனா நம் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அது ஒரு இரட்டிப்பான நன்மையை தேவன் நமக்கு இன்று தருவார். அதை எந்த விதத்துல கொடுக்க போறார் தெரியல. ஆனா நாம செய்ய வேண்டியது ஒரே காரியம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு இருக்கலாம். கர்த்தர் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். இப்ப பாருங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியர்களுக்காக ரொம்ப விசேஷமா ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே இன்னும் தொடர்ந்து நமக்குள்ள நிறைய இடங்களிலே ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, ஊழியத்தை நடத்துகிற சபைகளுக்கு, எத்தனையோ சர்ச்சுகளுக்கு நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, எங்க ஊழியக்கார பிள்ளைகளை, தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள், சபைகளையும் திருச்சபைகளையும் ஆண்டவரே அசூசி பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் சந்திங்க என்று சொல்லி ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப விடுதலையோடு கூட வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிறைய சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல இயேசு சொல்றது கூட பயப்படுறாங்க. ஆகவே அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, பிள்ளைகளுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, பாதத்துல அர்ப்பணிக்கிறாண்டவரே. தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. தயவாய் 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 அவர்கள் மேல் மனம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியக்காரர்களை, சபை போதகர்களை, சகோதரிகளை துன்புறுத்துறாங்க, சகோதரர்களை துன்புறுத்துறாங்க, வாலிப பிள்ளைகளை துன்புறுத்துறாங்க, சிறு பிள்ளைகளை துன்புறுத்துறாங்க. அப்பா, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு பலவீனங்கள், சுகர் ஆனும், தைராய்டு ஆனும், பிபி ஆனும், கேன்சர் ஆனும், ஹார்ட் அட்டாக் ஆனும், நிறைய ஊழியக்கார பிள்ளைக்கு இந்த நாளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊழியர்கள் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, தாங்கள் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஏசப்பா, ஒவ்வொருத்தரை தொடுங்க, ஊழியர்களை தொடுங்க, ஊழியக்கார சகோதரிகளை தொடுங்க, ஊழியக்கார குடும்பங்களை தொடுங்க. விசுவாசத்தோடு அந்த குடும்பம் இருக்கிறது ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க வீட்டில் இருக்கிற தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அன்றாட தேவைகளை கட்ட சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஊழியத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தாய் தகப்பன்மார்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஒவ்வொரு குடும்பம் தேவைகளை சந்திக்கிறமைக்காக உங்க ராஜ்யத்தை கட்ட எழும்பியிருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுவீர், எழுப்புவீர், தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உருக்கமா ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஏன் பாருங்க, இன்னைக்கு நம்ம மைக்கு வச்சு வேதத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய இடங்கள் இப்பப்பட்ட விடுதலை இல்ல, இப்படி அமர்ந்து ஜெபிக்கிற காரியங்கள் இல்ல.
நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த வேளை முக்கியமாக தமிழ்நாடு தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய அழிவுகள், நிறைய இந்த நாள் வரைக்கும் நிறைய அழிவுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதோ அங்கங்க வெள்ளங்கள் புரண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கடல்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் சரி செய்ய வேண்டும். முக்கியமாக அதை எடுத்து நடத்துகிற எல்லா தலைவர்களுக்கு நல்ல ஞானங்களை கொடுத்து எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு கொடுத்து மற்ற இருக்கிற ஊழியக்காரரை ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். நன்றி சகோதரரே. நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஐயாவோடு இணைச்சு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மழை நிமித்தம் இந்த பெங்களூர் நிலையெல்லாம் மாறி தூங்காதீங்க, உற்சாகமா இருங்க. அநேக இடங்களில 24 மணி நேரமும் 12 மணி நேரமும் 10 மணி நேரமும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. டிவில நியூஸ் வண்டிகள் போகிறதுக்கு ஆண்டவரே, முழங்காலுக்கு மேல் வரைக்கும் தண்ணீர்கள் நிரம்பி இருக்கிறது. எத்தனையோ பேர் கால்நடையாய் போகிறார்கள், வருகிறார்கள். யாருக்கும் ஆண்டவரே இந்த மழை நிமித்தம் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ நடக்காதபடிக்கு இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மழையை உண்டாக்கினவர் நீர்தான் ஆண்டவரே. மழையை நிறுத்த உம்மாலே தான் முடியும் ஆண்டவரே. நோவா காலத்துல மழையை வர வைத்தவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த மழையை நிறுத்தினவர் நீர்தான் ஆண்டவரே. பூமியை குளிர பண்ணினவர் நீர்தான் ஆண்டவரே. பூமியிலிருந்து தண்ணீரை ஆற பண்ணினவர் நீர்தான் ஆண்டவரே. ஒரு கீழ்காற்றை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கும் ஆண்டவரே. தமிழ்நாடு பகுதி முழுவதும் கர்நாடகா பகுதியில் இருக்கிறேன் அப்பா, விவசாயிகளை விவசாயி குடும்பங்களை அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஆமா, ஆமென், ஆமென். இந்த மழையினால நிறைய பாதிப்புகள் கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திக்கட்டும். அடுத்ததாக இப்போது சொல்ல போகிற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். தேசங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேசத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்யணும் சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். இந்த வேளையில சிம்ரன் என்ற ஒரு வாலிப மக்கள் கடந்த 3 நாட்களாக ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த மகளுக்காக சிம்ரன் என்ற பெயரை சொல்லி அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்க ஸ்தோத்திரம் தான் வெளியே வரணும். ஆமென், ஆமென். சிம்ரனை தொடுங்க, 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 தொடுங்க. கர்த்தர் தொட்டமைக்காக நன்றி. மகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தமைக்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையில்ல கச்சை அத்தைய ஆண்டை கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். மகளுக்கு கர்த்தர் போதுமான சமாதானத்தை முதலாவது தரணும். அந்த குடும்பம் இருக்கிற பிளவுகளை கர்த்தர் மாற்றணும். அந்த தாயார் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுக்கணும். வியாதிகள்லாம் மறையணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென், ஆமென். அப்பா, அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு சமாதானத்தை தேவன் தருவார். ஆமென், 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 ஆமென். 5 பிள்ளைகள் குடும்பங்கள் மத்தியில சந்தோஷ சமாதானத்தை கர்த்தர் தாங்க ராஜா. லட்சமாக்க நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே. அந்த தாயார் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஷீலாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். மகளுக்கு இம்மட்டுமாய் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னும் உடலில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயா, ஷீலாக்காக ஸ்தோத்திரம். ஷீலா பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென், 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 ஆமென். Thank you Lord. குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரி அம்மா முட்டி அதிகமான வலிகள் கர்த்தர் அந்த வலிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஹalleluya. அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாயார் கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காக நன்றி. முதலாவது இந்த சமூகத்தை தேடி வருகிற தாயாரை ஆசீர்வதிங்க. அநேகருக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. அற்புதம் மீறி தாய் சகோதரிக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் பயங்கரமான இரும்பில் இன்னைக்கு ஆண்டு சமூகத்துக்கு
கொண்டு வந்திருக்க சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்பா மேரியம்மாக்காக ஸ்தோத்திரம். சகோதரி ஆசீர்வதிங்க. அந்த இரும்புல இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து தொடர்ந்து மகளை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல அமலா ஆண்டிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி அமலா, அவங்களுக்கு இருக்கிறதான எல்லாவித விளைவினைகளை கர்த்தர் மாற்றி போடட்டும். சுகரால வந்திருக்கிற விளைவினைகளை கர்த்தர் மாற்றட்டும். அந்த கை கால் நோய் வலிகளை கர்த்தர் மாற்றும்படிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. இப்போது வீட்டில படுத்த அந்த ஒரு சொரம் வந்து படுத்திருக்கிற மகன் வினோதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாலிப மகனை கர்த்தர் பாருங்க ராஜா. ஆண்டவரே மகனை தொடுங்க தகப்பனே. விளைவினைகளை மாற்றுங்க. பரிபூர்ண விடுதலையை மகன் வினோதுக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல மகள் சாந்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த சகோதரிக்கு இருக்கிற விளைவினைகளை கர்த்தர் மாற்றட்டும். ஆண்டவரே இந்த 3 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஷீலாவையும் சாந்தியும் அமலமாவை கர்த்தர் அப்பரிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விளைவினைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. தட்சிண மூர்த்தி ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த சகோதரிக்கு இருக்கிற விளைவினைகள் மாறட்டும். இன்றும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மகனை கர்த்தர் தொடுவீராக ராஜா. சூரியன் இன்ஃபெக்ஷன் இருந்து சகோதரனை மாற்றுங்க. மகனை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. அதே போல வாலிப மகன் சிந்தியா எடுத்திருக்கிறதான பிசினஸுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த வாலிப மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாய் ஆண்டவரே பராமரித்துக் கொண்டிருக்கிற அந்த மகள் வாலிப மகள் அந்த பிசினஸ்ல உயர்வை கர்த்தர் காண்பீங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாலிப மகளை போல எத்தனை பேர்லாம் படித்த படிப்புக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த பிசினஸை உயர்த்துங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உங்க கிருபை அந்த மகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. லில்லி ஆண்டிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டிக்கு மட்டுமா இருக்கிற எல்லா டயபெட்டிஸ்ல இருந்து கர்த்தருடைய கரம் தாங்கி ஆண்டவரே ஆர்வத்தோடு வருகிற மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் உடல் இருக்கிற விளைவினைகளை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. தழும்புகளை காண்பித்து கர்த்தரை நீ மகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி. மேரி பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த மகளுக்குள்ள இருக்கிற விளைவினங்களை கர்த்தர் அகற்றட்டும். ஆர்வத்தோடு வந்திருக்கிற அந்த மகள் கால்களுக்கு நல்ல விளைவை கொடுக்கட்டும் ஆண்டவரே. மகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எல்லாவித விளைவினங்களையும் மாற்றி இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிற மக்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்களுக்கு இருக்கிற விளைவினங்களை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. அப்பா நீரே உங்க தழும்புகளால ஒவ்வொருத்தரும் குணமாக்குங்க தகப்பனே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, நீரே அவர்கள் தேவைகளை சந்திக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். அசோக்குக்கு ஆண்டவரே 2வது குழந்தையாக ஆண் குழந்தையை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முதல் பிரசவமா இருக்கிற ஆண்டவரே சிந்துக்கு நீர் கொடுத்ததான மகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகளுக்கு நல்ல பிரசவத்தை காண்பித்தே உமக்கு நன்றி. அதே போல தகப்பனே முதல் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே ஸ்டெப்பிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்ப்பம் தரிக்காத இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் காண்பீங்க ஆண்டவரே. அடையாளமாய் காண்பீங்க ராஜா. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், காலேஜ் போற பிள்ளைகள், டிகிரிக்காய் படிக்கிற பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போக்குவரத்துகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாகனங்களில் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வேலைகளுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் கண்கள் எந்த பிள்ளைகள் மேல் விடாதபடிக்கு ராஜா. இந்த நாளில அநேக பிள்ளைகளுக்கு நடக்கிறதான எல்லாவித அவமானங்களிலிருந்து கர்த்தர் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. என் கர்த்தரை காத்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஏற்ற துணைகளை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை வீட்டு வேலை செய்யறாங்க, கார்பெண்டர் வேலை செய்யறாங்க ஆண்டவரே. அப்பா பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, சின்ன சின்ன கடைகள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க, ரோட்டோரம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வண்டியில தள்ளி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே மன இறங்குங்க ராஜா. செக்யூரிட்டி வேலையில இருக்கிறாங்க ராஜா. நிறைய பேர் ஆண்டவரே இந்த 2 வீலர்ல கட்டாவே ஆண்டவரே ஆர்டர் பண்ண சாப்பாடுகளை கொண்டு போய் கொடுக்கிறாங்க ராஜா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு வேலைகளிலும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆன்லைன்ல ஆண்டவரே
பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற எல்லா பேஷண்ட் மீதும் கர்த்தர் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஐசி வார்டுல இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ராஜா ஆண்டவரே. ஆம்புலன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளை தொடுகிறாங்க ராஜா ஆண்டவரே. எமர்ஜென்சில இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறாங்க ராஜா. என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாட்களில யாருக்கெல்லாம் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஆண்டவரே நிறைய பேருக்கு கட்டிகள் டெஸ்ட் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்வீராக ராஜா. இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்துகிற எல்லா டாக்டர்ஸ்களையும் தொடுங்க ராஜா. உண்மையை உண்மை என்று சொல்ல ஆண்டவரே கரெக்டான ஆண்டவரே கூலிகளை வாங்க கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. நீ அப்படியாய் செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்க தழுவுகளாலே நாங்கள் குணமடைய போகிறோம் ஆண்டவரே. ஜெசியம்மாக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. கொடுத்திருக்கிற பெட்ரிஷாக்காக, பிரமிளாக்காக ஸ்தோத்திரம். அந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. குடும்பங்களில சமாதானம் இல்லாமல் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள, ஆண்டவரே தாய் தகப்பனுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மருமகள்களை சந்திங்க ஆண்டவரே. மருமகன்களை சந்திங்க ஆண்டவரே. பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் இப்படி செய்கிறமே காக்கும் மக்கள் நன்றி. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாது ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எங்க விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய பாதத்திலே வைத்து என் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உற்சாகமாய் உங்களுக்கு நீங்க கரங்களை தட்டி என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. Hallelujah. விண்ணப்பத்தை கேட்டாரா? அற்புதத்தை செய்தார். நாம விசுவாசிப்போம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆக்கந்த வெளியில என் விண்ணப்பத்தை கேட்டீரே, என் கண்ணீரை காண்பவரே என்று சொல்லி ஒரு பாடல் 135வது பக்கம் பாடல் 135 சாங் நம்பர். Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. 135 உள்ள நேரம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுத்திருக்கிறார் இல்லையா? வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக எதுவுமே நம் மனதில வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரே உன் மண்டே நான் வந்துட்டேன் ஆண்டவரே, உங்க பாதத்துல வந்துட்டேன் இயேசு சுவாமி, நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் என்ற அந்த உணர்வோடு மாத்திரம் இருக்கலாம். எந்த மனுஷனை நம்பி யாரும் வாழ முடியாதுமா. தேவனை நம்பி இருப்போம், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, உங்க மனதுருகி கரம் நீட்டி என்று அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, இன்று அதிசயம் செய்பவரே. சித்தமுண்டே சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் அப்பா. சித்தமுண்டே சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே எத்தனையோ வருஷமாய்
ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஒப்பு கொடுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தினால் கிருபை கிடைக்கிறது, ஸ்தோத்திரத்தினால் ஆசீர்வாதம் வருகிறது, ஸ்தோத்திரத்தினால் விடுதலை கிடைக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்த நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்க போகிறது. எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரம், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா விண்ணப்பங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்ககிட்டே நாங்கள் சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தாத்தா பிள்ளைத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே, ஆமென். கரைகளை தட்டுவோம். தேவன் நமக்கு நன்மையானதை செய்தபடியா நன்றி, நன்றி, நன்றி. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாருடைய ஜெபங்களை கேட்டார். சொல்லுங்க ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் தர்றார் தெரியுமா? சொல்லுங்க ஆம் என்றும், சொல்லுங்க ஆம் என்றும், ஆமென் என்றும், ஆம் என்றும், ஆமென் என்றும் நம்ம எல்லாருடைய ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். வருகின்ற நாட்கள்ல நாம செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட ஒரு அதிசயங்களை செய்வார். இவ்வளவோ பாரப்பட்டு நாம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வாரா இல்லையா? பிள்ளைகளை மாத்துவாரா இல்லையா? சுகம் கொடுக்குவாரா இல்லையா? படிப்பு ஞானத்தை கொடுக்குவாரா இல்லையா? நல்ல வேலைகளை கொடுப்பாரா இல்லையா? குடும்பத்துல சமாதான சந்தோஷம் தருவாரா இல்லையா? நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். மனுஷன் மாறினாலும் தெய்வம் ஒருபோதும் மாறுகிறதில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா? அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா, நின்று நமக்கு கணக்கு கொடுப்பாரு, நின்று நம்மிடத்துல கணக்கு கேட்பார். மனுஷன் ஒருவேளை மறந்தாலும் தெய்வம் ஒருபோதையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஒன்றையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதற்கான கூலியை நீங்களும் நானும் கட்டாயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தி. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய ஆகமன காலத்தை காத்திருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருவார் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் இல்லையா? அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் ஜீசஸ் கமிங் சூன், ஜீசஸ் கமிங் சூன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஏன்னா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விதமான அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் துரோகத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஒரு முடிவு காலத்தை கட்ட இயேசு வரப்போகிறார். நீதி உள்ளவர்களுக்கு நீதி செய்ய, அநியாயம் செய்கிறவர்களுக்கு அநியாயம் செய்ய, பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக, நரகத்திற்கு அனுப்ப போகிறவர்களை நரகத்திற்கு அனுப்ப
இயேசு ராஜாதி ராஜாவாய் நடுமத்திய வானத்திலே அவர் அதிசீக்கிரத்திலே வரப்போகிறவராய் இருக்கிறார். ஆக நாம் எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர், அதாவது எபேசியருக்கு திமோத்துக்கு தீத்துக்கு பக்கத்துல இருக்க பாருங்க, எபிரேயர் புத்தகம் எடுத்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பரை சொல்லுங்க. அதுல 10வது அதிகாரம் எபிரேயர், the book of Hebrew 10th chapter. அதுல மிக அருமையான ஒரு சில வசனங்கள் சொல்கிறது. நாம வாசிக்க கேட்கலாம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் எடுத்தீங்களா? இங்கிலீஷ்ல எடுத்தீங்களா? ஹீப்ரூ 10th chapter பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3. இந்த பக்கம் அங்கதான். இங்கிலீஷ்ல எடுத்தியமா? ஹீப்ரூ 10th chapterல அதுல 38 39 படிங்க. 37 படிங்க. சாரி, 37 படிங்க போதும் இங்கிலீஷ்ல. ஹீப்ரூ 10th chapterல 37th word மிக முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். படிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமென். தாமதம் பண்ண மாட்டார். நல்ல கவனிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே வருவார், லேட் பண்ண மாட்டார். கட்டாயமாய் வருவார், லேட் பண்ண மாட்டார். ஆனாலும் இவ்வளவு லேட் பண்றாருன்னா நீ நானும் சீக்கிரத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே வருவார். வரப்போகிறவரை சந்திக்க நீங்களும் நானும் எப்படியா இருக்கணும்? 35வது வசனம் படிங்க. படிங்க, தமிழ்ல படிங்க. 35. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய பலனுக்கு ஏற்ற அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த தைரியத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க, காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வேற ஒருத்தர் படிங்க. அடுத்த வசனம் படிமா. நல்ல கவனிங்க. நிறுத்தி நிதானமா படிங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. படிமா. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்துல கவனிங்க. நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற உங்களுக்கு நமக்கு என்ன தேவை? அதிகமா பொறுமை தேவை. சேம் ஹீப்ரூல தாங்க. ஹீப்ரூ 10th chapterல 35 36 இங்க படிச்சாங்க இல்லையா? இருக்குதா இங்கிலீஷ்ல? ஹீப்ரூ 10th chapterல 35 படிச்சாங்க, 36 படிச்சாங்க. வேணுமானா இப்போ இங்கிலீஷ்ல 37 படிங்க. இங்கிலீஷ்ல படிங்க சத்தமா. இருக்கா? For as the scripture says, just a little while longer and he who is coming will come, he will not delay. Amen. Hallelujah. இதுதாங்க நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. இதான் நடக்கும். அதான் படிச்சது. அப்ப அவரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்திற்காக, தைரியத்திற்காக, அவர் வரப்போகிறதை நீங்களும் நானும் காணும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கிறது? பொறுமை தேவையா இருக்கிறது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டாயமாய் வருவார். என் நியாயத்தை விசாரிக்க வருவார். என் கண்ணீரை துடைக்க வருவார். என் கவலைகளை மாற்ற வருவார். என் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க வருவார். நான் செய்த நன்மைக்கு பிரதிபலன் கொடுக்க வருவார். நான் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கு, நான் செய்த நல்ல கிரியைகளுக்கு
பலன் கொடுக்க அவர் வருவார். ஆகவே நமக்கு பொறுமை மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும், அப்பதான் பலன் வரும். உடனடியா எல்லாத்துக்கும் பலன் வந்துடாது. காத்திருக்கும் போது ஒரு மாசம் பூரா நம்ம வேலை செஞ்ச பிறகு தானே அந்த சம்பளம் கிடைக்குது. ஒரு வருஷம் முழுசா பிள்ளைகள் படிச்ச பிறகு தானே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வருது, எக்ஸாம் வருது. அது போல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் வர வேண்டிய நேரத்துல கட்டாயமாய் வருவார். அல்லேலூயா. இப்ப 38, 39 படிங்க. My righteous people, however, will believe and live. But if any one of them turns back, I will not be pleased with him. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சா? இப்ப பாருங்க, தமிழ்ல படிங்க. 38, 39 படிங்க. நல்ல சத்தமா படிங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானே யாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா. எபிரேயர் 10 அதிகாரத்துல 38வது வசனம் இல்லையா? என்ன சொல்றது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை அந்த விசுவாசத்திலிருந்து அவன் பின்வாங்கி போவானே யாகில், இல்லையா? விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போயிட்டான், நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கி போயிட்டான், உண்மையிலிருந்து பின்வாங்கி போயிட்டான், நன்மை செய்ததிலிருந்து அவன் பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, தைரியமா இருக்கிறதுக்காக என்ன சொல்றாரு? நாமோ கெட்டு போக, நாமும் மற்றவங்களை போல கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாயிராமல். பத்தியா? நம்முடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போக மனதுள்ளவர்களாய் இராம குடும்பமான வரைக்கும் நன்மையே செய்து நல்லவர்களாவே இருந்து விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக பொறுமையோடு கூட காத்திருந்து கடைசியில என்ன சொல்றாரு? ஆத்துமா ஈடேற, நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு கூட இருந்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வருகிறார், ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார், அவர் கட்டாயமாய் வருவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இதுவரைக்கும் பாருங்க, ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்துல கொடிய நோய்கள் வரும், ஆபத்து வரும், பிரச்சனைகள் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், ஆங்காங்கே ஆபத்துக்கள் வரும், சுனாமி வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், இல்லையா? திருடர்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ எல்லாமே நிறைவேறிவிட்டது. ஒன்னே ஒண்ணு தவிர, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த காரியம் சீக்கிரமாய் நடந்தேறும். அதற்காக நாம ஆயத்தமாயிருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். அதனாலதான் எல்லாரும் சர்ச்சுக்கு போங்க, எல்லாரும் ஜெப கொடுத்துக்குவாங்க, எல்லாரும் பைபிள் படிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்றது எதுக்காக? இன்னைக்கு அநேக சபைகள் சொல்றாங்க இல்லையா, அநேக பாதிரிமாருங்க சொல்றாங்க இல்லையா, அநேக பாஸ்டர்மாருங்க சொல்றாங்க, வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறாங்க அதிகாரத்தோடு கூட. ஏன்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்துடக்கூடாது, அவர் வரும்போது நீ ஏமாந்து போயிடக்கூடாது, அவர் வரும்போது நாம வெட்கப்பட்டு போக கூடாது. இங்க பாருங்க, பின்வாங்கி போகிறவர்கள் போனால் அவர்கள் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆக கெட்டு போகிறவர்கள் போல நீங்கள் இராமல் உங்கள் ஆத்மா தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமுள்ளமாக இருக்க அந்த ஆத்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருங்க, நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2 பேதுரு வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க ஆண்டவர் வருகிறதற்கு முன்பதாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். 2 பீட்டர் அப்படியே வாங்க, லாஸ்ட்ல வாங்க, லாஸ்ட்ல எடுங்க. 2 பீட்டர் இன்னும் எடுங்க. 2 பேதுரு
அங்க பாருங்க, இன்னைக்கு இப்ப எபிரேயர் எடுத்துங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலே ஜேம்ஸ் வருது, யாக்கோபு வருது, அதுக்கு பக்கத்துல பாருங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 2 பீட்டர் 3rd சாப்டர்ல 9th வேர்ட், ஒரே ஒரு வருஷம் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 3rd சாப்டர்ல 9th வேர்ட் மிக அருமையான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கிற ஒரு வசனம். 2 பீட்டர் 3rd சாப்டர்ல 9th வேர்ட் இருக்கா? இங்கிலீஷ்ல கேட்சா? தாமதிக்கிறார் என்று. இல்ல, இருங்க எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ கிடைக்கலையாமா? இருக்குமாமா? அதாவது 2 பீட்டர்மா, 2 பீட்டர் 3rd சாப்டர்ல 9th வேர்ட். சரி, இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, எடுத்துக்கங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 8, 9 படிங்க. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. 8 வச்சுக்கினீங்களா எல்லாரும்? பாருங்க, படிக்கிறாங்க, நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க படிங்க. படிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆமா, அல்லேலூயா. உங்களை விட்டுருங்க, அவங்க பேஜ் நம்பர் எடுத்துக்காங்க, நீங்க பாருங்க. இப்ப படிச்சது பாத்தீங்களா? ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் 1000 வருஷத்திற்கு சமம். 1000 வருஷம் ஒரே நாளுக்கு சமம். பாத்தீங்களா? 1000 வருஷம் ஒரே ஒரு நாளுக்கு சமம் ஆண்டவருடைய பார்வையில. அப்படின்னா இந்த ஆண்டவர் உண்டாக்கின இந்த நாள் வரைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலகம் எவ்வளவு சீக்கிரமாய் போய்கொண்டே இருக்கிறது. இதுல ஜாக்கிரதையா இருங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ள அவர் வருவார். அதுக்கெல்லாம் அடையாளம் தான். இப்போ 9th வேர்ட் படிங்க. எடுத்தீங்களா இங்கிலீஷ்ல? இருமா 2 பீட்டர் 3rd சாப்டர்ல 9th வேர்ட், ஒரே ஒரு வசனம், முக்கியமான வசனம். The Lord is not slow to do what he has promised, as some think. Instead, he is patient with you, because he does not want anyone to be destroyed, but wants all to turn away from their sins. ஆமென். இதுக்காக தாங்க ஆண்டவர் வர்றாரு, லேட் பண்றாரு, ஏன் இன்னும் வரல? நிறைய பேர் கேட்குவாங்க, உலகத்தில் இருக்கிறவங்களாம் அடிக்க கூடாதா, அநியாயக்காரன் அடிக்க கூடாதா, தன்மார்கன் அடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல கோபத்தோடு கூட நம்ம சொல்லிடுறோம். நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, எதுக்கு தருமா படிக்கிறாங்க பாருங்க. 9வது வசனம் படிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, நினைக்கிறபடி, சொல்லுகிறபடி கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தை, என்ன வார்த்தை? வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ள வருவார் என்று அவர் தானே சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து லேட்டு பண்ணாமல், இதுக்கு தாங்க ஆண்டவர் தாமதிக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. ஒரு வீட்டுல 5 குடும்பம் இருந்துச்சுன்னா கெட்டு போக கூடாது. 10 குடும்பம் இருந்துச்சுன்னா கெட்டு போக கூடாது. 2 குடும்பம் இருந்துச்சுன்னா கெட்டு போக கூடாது. 3 குடும்பம் இருந்துச்சுன்னா கெட்டு போக கூடாது. ஒருத்தரும் கூட கெட்டு போக கூடாது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆண்டவர் லேட் பண்றாரு. அவர் வரணும் நினைச்சிருந்தா என்னைக்கோ வந்திருக்கலாம். 2000 வருஷத்திற்கு முன்னமே சொல்லிட்டார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு. 2025 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் அவர் தாமதம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் நரகத்துக்கு போக கூடாது. அவ எந்த சாதியானா இருந்தாலும் சரி, எந்த குலத்தானா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரரா இருந்தாலும் சரி, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சொர்க்கத்திற்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும், வான் வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனாலதாங்க லேட் பண்றார். அவர் வருகிறதற்கு முன்பதாக, அவர் வரும்போது என்னென்ன நடக்கும்? இப்ப 10வது வசனம் படிங்க.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகின்ற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். அவர் வரும்போது நடக்கிற சம்பவம் இதான். வானம் எப்படி போயிடுமா? மடமடன் எப்படி இந்த அப்பளத்தை மடமடன் ஒட்டி வச்சு சாப்பிடுறோமே அந்த மாதிரி தான் உடைஞ்சு போயிடும். ஒரு சில நேரத்துல வானத்தை ஆண்டவர் சொல்றாரு, சால்வையை போல ஆண்டவர் மடக்கி வச்சிருவார். அல்லேலூயா. வானமும் காணப்படாது, பூமியும் காணப்படாது, எல்லாமே அழிந்து போகும். பூமியின் பூதலமும் எல்லாமே அழிந்து போகும். அவர் வருகிற அந்த நாட்கள்ல அக்கினியினால உருகி போகும், தேவனுடைய வார்த்தையினால உருகி போகும். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே வருவார். இதெல்லாம் கட்டாயமாய் நடக்கும். அப்படி இருக்கிறதுனால நீ நான எப்படியா இருக்கணும்? படிக்க, அடுத்த வருஷம் படிக்க, நெட்டு நிதானமா படிக்க, பரவாயில்ல. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகின்றதாய் இருக்கின்றபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பத்தியா, வானம் பூமியே அழிஞ்சு போடுது அப்படின்னு சொன்னா நீ நான் எங்க இருப்பான்? அப்போ அதுக்கு முன்னாலே நீ நான் அழிஞ்சு விடுவான். நீ நான் பலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். இயேசுவை விசுவாசியாதவர்கள் நரகத்துக்கு போவாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல அழிக்கப்படுவாங்க. வானம் பூமி அழிஞ்சு போகும். இந்த உலகமே இந்த உலகமே அழிஞ்சு போகும்போது நீ நான் எங்க இருப்போம்? இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறபடினால நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய், எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களாய், எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நல்லா கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுக்காக தாங்க ஜெப கூட்டத்துக்கு கூப்பிடுறது, இதுக்காக தான் பைபிள் தியானத்துக்கு கூப்பிடுறது. இதான் சத்தியம். ஏதோ ஒரு கதை சொல்றதுக்காக அல்ல, இதான் சத்தியம். நாளைக்கு ஆண்டவர் என்னையே கேட்பார், உங்களையும் கேட்பாரு. சத்தியத்தை சொன்னாங்களா? சத்தியத்தை கேட்டாயா? சத்தியத்தின்படி நடந்தாயா? ஏதோ போய் தலையாட்டின்னு வந்துட்டியா அப்படின்னு கூட ஆண்டவர் கேட்பாரு. இல்ல, சரியா இருந்துச்சுன்னா சரின்னு கேளுங்க, தப்பா இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன் இது சரியா சொல்லல? இதெல்லாம் நடக்கிற அப்படினால நீங்கள் எப்படிப்பட்ட பக்தி, விசுவாசம், நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்த வசனம் படிங்க, என்ன சொல்லுது பாருங்க. As you wait for the day of the God and do your best to make it come soon, the day when the heaven will come soon will burn up and be destroyed, and the heavenly bodies will be melted by the heat. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனுடைய நாள், அதான் அவர் வருகையின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, அதனால தான் நம்ம பரலோக ஜெபத்துல சொல்றோம் இல்லையா, நம்முடைய ராஜ்யம் உடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில நடக்கணும். ஆண்டவரே, அங்கே எப்படி சமாதான, நிம்மதி, ஆரோக்கியம் இருக்கிறதோ அதே போல இந்த இடத்துல நிம்மதி வரணும். ஆண்டவரே, அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். ஆண்டவரே, அது வருகிறது என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, நல்ல கவனிங்க, அந்த நாள்ல என்ன நடக்குமா? வானங்கள் வெந்து அழிந்து, பூமியின் கீழே இருக்கிற எல்லா பூதலங்களும் என்ன ஆகுமா? எரிந்து உருகி அழிந்து போகும். அதுல நீங்களும் நானும் அழிஞ்சு போயிடக்கூடாது என்று தாங்க இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கை பண்றாரு. ஆயத்தமா இருக்க சொல்றாரு, விசுவாசியா இருக்க சொல்றாரு, பக்தி உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாரு. எது மேலோ பக்தி போயிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலதான் நம்முடைய பக்தியும் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணும். அதை விட்டா இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாத. இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்ஞ்சுன்னா நேரா நரகத்துக்கு தான் போயிடுவேன். இதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றார். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் படிங்க, 15 வரைக்கும் படிங்க. ஆகையால்
பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க, மறுபடியும் நம்மளை கூப்பிடுறாரு பாரு. எப்படி கூப்பிடுறாரு? பிரியமான மகளே, பிரியமான மகனே. அல்லேலூயா. நம்ம மேல எவ்வளவு பிரியங்குது பாருங்க ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் நடக்க வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும். ஒரே ஒரு கற்பு புள்ளி கூட இருக்கக்கூடாது, ஒரே ஒரு சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது, ஒரே ஒரு சின்ன அநியாயம் கூட இருக்கக்கூடாது. அவங்க மேல சொல்றது, இவங்க மேல சொல்றது, யார் எப்படின்னா போட்டங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நான் நல்லா இருக்கணும்னா நான் ஜெபம் பண்ணேன். நான் நல்லா இருக்கணும்னா என் பாவத்துக்காக நான் அறிக்கை இடணும். நான் நல்லா இருக்கணும்னா இயேசுவின் ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில சுகம் தருவாரு. கரை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களும், எந்த ஒரு பிழை இல்லாதவர்களுமா இருந்து சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படும்படி ஜாக்கிரதையா பாத்தியா? அதுக்காக தாங்க ஆலயத்துக்கு கூப்பிடுறது, அதுக்காக தாங்க ஜெபத்துக்கு கூப்பிடுறது, அதுக்குதான் ஆராதனைக்கு போன்றது, அதுக்குதான் உபாச கூட்டத்துக்கு போன்றது. அவருடைய சன்னிதானத்துக்குள்ள எப்படி வரணுமா? நீ சமாதானத்தோட வரணுமா? சுகத்தோடு கூட நீங்களும் நானும் வெளியே போவோம். அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட ஒரு சன்னிதானத்திற்கு வாங்க. யார் மேல கோச்சுக்கிறீங்களா இல்லையோ, ஆண்டவர் மேல கோச்சுக்காதீங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லையா, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, டைமே சரியாகுதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாத. நம்மளுக்காக ஆண்டவரை ஆராதிக்க நேரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், உயிரை கொடுத்திருக்கிறார், வாழ வச்சிருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு சமாதானத்தோடு கூட வாங்க. அவருடைய சந்நிதியில சமாதானத்தோடு கூட வர எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆக அப்படி சொல்லிட்டு 15வது வசனம் பாருங்க, முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? Look on our Lord's patience as the opportunity He is giving you to be saved, just as our dear brother Paul wrote to you, using the wisdom that God gave him. Amen. Hallelujah. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீதிய பொறுமையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதிய பொறுமையே ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. 9வது வசனத்துல படிச்சேன் இல்லையா? அவர் பொறுமையா இருக்கிறது எதுக்காக? ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி பொறுமையோடு கூட இருக்கிறார். அவருடைய பொறுமையே என்ன என்று எண்ணுங்கள்? ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு ஏற்கனவே அவர் எழுதி சொல்லி இருக்கிறாரு. பேதுருவாகிய நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். அவருடைய நீடிய பொறுமையை நம்மை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அவர் வருகிறார், அவர் வருகிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே அவர் வருவார். நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே வாங்க, மத்திய புத்தகம் வாங்க. அந்த இடத்துல பாருங்க, நீ நினைக்கலாம், நான் நினைக்கலாம் என்ன இன்னைக்கு நேற்று நடந்த மாதிரி இல்ல. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மேத்யூ 24th சாப்டர். அங்க வாங்க, அங்க 12th வேர்ட் படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? மேத்யூ 24th சாப்டர்ல இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்கள்ல, வரப்போகிற அந்த நாட்கள்ல, கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சம்பவங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நீ நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றாங்க பாருங்க. சொல்லி பாருங்க, 12th வேர்ட் படிங்க. 24:12. அக்கிரமம் அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே மனுஷனுடைய அன்பு என்ன ஆயிடுமா? தனிஞ்சு போயிடும். அல்லேலூயா. படிமா இங்கிலீஷ்ல. Such will be the spread of evil that many people's love will grow cold. ஆமென். அக்கிரமம் உலகத்துல அநியாயம், அக்கிரமம், பாவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அன்பு என்ன ஆயிடும்? அன்பு என்ன ஆகும்? தனிஞ்சு போயிடும். அநியாயத்துக்கு மேல அநியாயம்,
துரோகத்துக்கு மேல துரோகம், பாவத்துக்கு மேல பாவம் இல்லையா? ஏமாத்துறதுங்களை ஏமாத்தினே இருக்கிறது, இதெல்லாம் ஜாஸ்தி ஆச்சுன்னா மனுஷனுடைய அன்பு என்ன ஆகும்? தண்ணி போயிடுங்க. அடப்போங்க கடவுளாவது ஆண்டவராவது, அடப்போங்க கோயிலாவது பைபிளாவது, அடப்போங்க ஜெபமாவது உபவாசமாவது, கிறிஸ்துவின் மேல் இருக்க அந்த அன்பு தணிஞ்சு போயிடும். தாய் தகப்பன் மேல் இருக்கிற அன்பு தணிஞ்சு போயிடும். பிள்ளைகள் மேல் இருக்கிற அன்பு தணிஞ்சு போயிடும். சகோதர சகோதரிகள் மேல் இருக்கிற அன்பு தணிஞ்சு போயிடும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால அன்பு தணிந்தே போயிடும். அப்படின்னா என்ன பண்ணுமா? அடுத்த வசனம் படிங்க. முடிவு பரியந்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகிற அந்த நாள் வரைக்கும், அல்லது நம்ம வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், நாம சாகிறதற்கு முன்பதாக சாகிற வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்திலே நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அத்தியா முடிவு பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், நம்முடைய ஓட்டத்தின் முடிவு பரியந்தம், நம்முடைய விசுவாச ஓட்டம் முடிவு பரியந்தம், இந்த உடலிருந்து ஆவியோ ஆத்மாவோ சரீரமோ பிரிஞ்சு போகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்துல நிலைச்சு நிறு. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே மனுஷனுடைய அன்பு தனிஞ்சு போயிடாங்க. வாழ்க்கையில தனிஞ்சு போகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம ஜெபம்லாம். 1 தெசலோனிக்கேயர் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் அங்க வாங்க. அங்க கலாத்தியர் கொலோசியருக்கு நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5th சாப்டர்ல 23. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னிடத்துல என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் பார்த்துட்டு நாம ஜெபம் பண்ணலாம். 1 தெசலோனிக்கேயர் 5th சாப்டர்ல chapter 23, 24 கூட படிக்கலாம். கடைசி 2 வசனம். Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. He who calls you is faithful, who also will do it. Amen. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கடைசியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே. அப்போ என்ன நம்ம படிச்சோம் பேதுரு நிருபத்துல, நீங்கள் சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்துக்கு வாங்க அப்படின்னார் இல்லையா? எங்க வரணுமா சமாதானத்தோட? தேவனுடைய சன்னிதானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்கன்னு சொல்றாரு? தேவன் தாமே உங்களை முற்றிலும், அதாவது சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் என்ன பண்ணுவாராங்க? அல்லேலூயா. இதான் ஆயத்தப்படுத்துறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனம், 23வது வசனம் படிச்சாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்க வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி, எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களுடைய இருதயங்களை இப்பொழுதே ஆண்டவர் சுத்தம் செய்வாராக. அல்லேலூயா. காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு குறையும் இல்லாதபடிக்கு குற்றமற்றதாய் காணப்படும்படிக்கு ஆண்டவர் வரும்போது பிழை இல்லாதவர்களாய் ஆயத்தமா இருக்கிறபடிக்கு, ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு, எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களை அழைக்கின்றவர், உங்களை அழைக்கிற அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். சொல்லுங்க ஆமென். இதுதான் கடைசியில சொல்லப்படுகிறது. ஆமென். அவர் அப்படியே செய்வார். வாக்கு மாறாத ஆண்டவர், வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், வாக்கு தத்தம் செய்த ஆண்டவர்.
ஆகவேதான் கடைசியில சொல்றார் இல்லையா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே கட்டாயமாய் அவர் வருவார், லேட் பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் குற்றமற்றவனாய் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக காணப்படணும். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே என் இருதயத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே, நிம்மதியின் தேவனே எங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஆண்டவரே, எங்க வீட்டுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாற்றிப்படுங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாற்றிப்படுங்க. ஆண்டவரே, ஒரு நேர்மையான ஒரு சமாதானத்தை, நிம்மதியான ஒரு சமாதானத்தை, நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. வருகிறார், வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு குறையும் அற்றவர்களாய், கரைத்திரை அற்றவர்களாய், எந்த ஒரு பலவீனமும் காணப்படாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களும் முடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமாய் கண்களும் மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி நன்றி. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களோட குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் கரைத்திரை அற்றவர்களாய் உடைய சமூகத்தில் நிற்க, நீர் வரும்போது நாங்கள் ஆயத்தமாய் இருக்க, கண் விழித்திருக்க, செவித்திருக்க, உபாசித்திருக்க, ஆயத்தமாய் இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, எச்சரிக்கையா இருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, கெட்டு போகிறவர்களை போல அல்லாமல் எங்கள் ஆத்மா ஆண்டவரே உமக்கு முன்பாக ஈடேற ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்களா இருக்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசத்தில் நிலைத்திருந்து உடைய வருகைக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரே, மத்திய 24:13 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த முடிவு காலம் வருகிற வரைக்கும், இந்த உலகத்தை நீர் ஆண்டவரே முடிக்கிற அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, விசுவாசத்திலே நம்பிக்கையில வந்திருக்கிற நாங்களும் எங்கள் குடும்பங்களும் நிலைத்திருக்கும்படியாய், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய், நம்பிக்கையில நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எச்சரிக்கையா இருக்கிறோம், நன்றி ஆண்டவரே. ஜாக்கிரதையா இருக்கிறோம், நன்றி ஆண்டவரே. ஆயத்தமா இருக்கிறோம், நன்றி ஆண்டவரே. கரைத்திரை அற்றவர்களா இருக்கிறோம், நன்றி ஆண்டவரே. சமாதானத்தோடு கூட உடைய சந்நிதிக்கு வருகிறோம் ஆண்டவரே. வரவை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் கைவிடப்படவே கூடாது ஆண்டவரே. சமூகத்தில் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்து சேர்ந்த ஆண்டவரே, பரலோகத்துக்கு வந்து சேர்ந்த ஆண்டவரே, தேவனுடைய ராட்சியத்திற்கு வந்து சேர்ந்த ஆண்டவரே, பரலோக ராட்சியத்தில் வந்து தேவனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களா எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தயார்படுத்துங்க. விசுவாசத்துல நிலைத்து நிற்க, பக்தி விசுவாசத்துல நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், உழைக்கார பிள்ளைகள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எச்சரித்து ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காய் நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ்
அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். உமக்கே தருகிறோம். இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு என் தேவனாகிய ஆண்டவர் நீர் ஆம் என்றும் ஆமென் என்று பதிலை கொடுத்தமைக்காய் நன்றி. நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்ப போறமைக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்திருடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் சதாகாலமும் இயேசு வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். Thank you. Hallelujah. அல்லேலூயா. என்ன செய்தி நம்ம கேட்டோமா இன்னைக்கு? இயேசுவின் இரண்டாம் வருகை. அதற்காய் நம்ம எப்படியா இருக்கணுமாமா? ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டுமா? ஆகவே நம்ம கேட்டோம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே நம்ம வீட்டுல யார் தேவன் அறியாத இருக்கிறாங்களோ, வேதத்தை யார் இன்னும் படிக்காத இருக்கிறாங்களோ, பாரம்பரியத்திலே இருக்குவாங்க, ஆனா வேதத்தை எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஆக ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுப்பாம். இயேசு சாமி வருகிறார். அதுக்காக நாமும் நம்ம குடும்பமும் ஆயத்தமா இருப்போம். ஆகவே பாடல் சொல்கிறது 175. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணனானவைகள் எல்லாம் நேரா மாறணும், கருடானவை சமமாகணும். அதெல்லாம் இன்னைக்கு நற்செய்தியில கேட்டோம். ஆகவே இதற்கு ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். எடுத்துக்கொள்ளமா சாங் நம்பர் 175. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருடானவை சமமாகணும். சொல்லுங்க எல்லாருமாய். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்போ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருடானவை சமமாகணும். அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், அதற்காக நாம எதிர்கொண்டு செல்லுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது நம்ம ஆயத்தமா இருப்போம், தேவனோடு கூட இணைந்திருப்போம். God bless you all. Be safe.